நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது மார்கழி மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கும்? இந்த தமிழ் மாதம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பலன்களை சொல்லி வருகிறோம். இந்த மாத கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் துலா ராசி பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவப்படி 7வது ராசி. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது இந்த ராசியை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. ராசியை குரு பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு தனுசிலும் மகரத்திலும் இருக்கிறார். பார்த்திங்கன்னா மகரத்தில் தான் அதிகபட்சமாக அதாவது 4ஆம் இடத்தில் 25 நாட்கள் இருக்கிறார். மீதி 6 நாள் சுக்கிரன் 6 தேதி வரைக்கும் இங்கே தான் இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும்போது ராசியை குரு பார்த்தால் இந்த மார்கழி மாதம் இந்த துலா ராசிக்கு அமக்கலமாக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றம், வெற்றி வாகை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார், 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், ராசியை குரு பார்க்கிறார், 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதம். சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதிலே பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 7க்கும் 2க்கும் உடைய செவ்வாய் பகவான் அப்படின்னும் பொழுது குடும்பத்தில் பணவரவு அதிகரிக்கும். ஏன்னா ஆட்சி நிலையில் இருக்கிறார். பணவரவு அதிகரிக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மனமகிழ்ச்சி, குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இது கேது இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி செவ்வாயே அங்கே அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். பாருங்கள், அங்கேருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்ப்பார். 5இல் ஏற்கனவே குரு பகவான் இருக்கிறார். அப்போது பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமைகிறது. மொத்தத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள், செங்கல் மணல் ஜல்லி சிமெண்ட் வியாபாரம், ஹார்ட்வேர்ஸ், இது மாதிரி அன்பர்களுக்கு, வீடு கட்டக்கூடிய தொழிலாளர்கள், இவங்க எல்லாருக்குமே சொல்லக்கூடிய அமைப்பு திருப்தியான ஒரு அமைப்புங்க இந்த மாதம். வேலைவாய்ப்புகள் ரொம்ப கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெற்று உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உயர்வான நிலை. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போது வாக்கு சம்பந்தப்பட்ட நிலைகளில் இருப்பவர்களுக்கு ரொம்ப பிரமாதமாக ஷைன் ஆகக்கூடிய ஒரு நிலை. 3ஆம் இடத்தில் ராசிநாதன் உங்களுக்கு ஒரு 4 நாள் தான் இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 29 நாளில் உங்களுக்கு 6 நாள் கிட்டத்தட்ட இங்கே தான் இருக்கிறார். மீதி தான் 23 நாள் அங்கே மகரத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன ஒரு பலன் அப்படின்னா, நீங்கள் பிள்ளைகளுக்கும் சரி, குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, ட்ரெஸ் மெட்டீரியல்,
அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், நகை, இப்போ தங்க நகை போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, இது மாதிரி சில காஸ்ட்லி ஐட்டம்ஸும் வாங்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய முயற்சி திருவினையாக்க அவர் முயற்சி செய்கிறார். நீங்கள் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் நிச்சயமாக அமைகிறது. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். சுக்கிரன் அங்கு இருக்கிறார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம், மார்கழி மாதத்தில் உங்களுக்கு துலா ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக இருக்கிறது. என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க, எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்க, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு துலா ராசியில் தான் சனி பகவான் போய் உங்களுக்கு அமர்கிறார். துலா ராசியில் சனி பகவான் அமர்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு. அதாவது துலா ராசியில் சனி அமர்ந்து உச்சமடைகிறார். அப்போது உச்சமடைகிறவர் எப்படிங்க உங்களுக்கு யோகாதிபதி, துலா ராசிக்கு யோகாதிபதி. அப்போது உங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்தாலும் கெடுபலன்கள் கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறதால வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகன பிராப்திகள் கண்டிப்பாக ஏற்படும். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் 9ஆம் இடத்து அதிபதி அதிகபட்சமாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஸோ பாக்கிய நிறைவுகள் கண்டிப்பாக இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் கிடைத்து நல்லபடியே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறார். 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். 4ஆம் பார்வையாக சொன்னோம். பூர்வீகத்தில் வீடு வாசல் கட்டக்கூடிய சூழல் இருக்கும். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்ற ஒரு கான்செப்டுங்க. ஏன்னா பார்க்குற இடம் அருமையான இடம் பாருங்கள். 9ஆம் இடம், 11ஆம் இடம், ராசி, இந்த 3 இடத்த குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வேணும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகள் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரொம்ப நல்லா படித்து நல்ல சந்தோஷமாக அவங்களால மேன்மை அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். மறைமுகமான உங்கள் அலுவலகத்தில் யார் நண்பர் யார் எதிரின்னு தெரியாதுங்க. அதனால் மறைமுகமான எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. கொஞ்சம் எச்சரிக்கையோடு, சில பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையோடு வேலை பாருங்கள். கடல் சுமை அதிகமாக இருப்பவர்களுக்கு விழிபிதுங்க வைத்துவிடும். சில பிரச்சனைகளை கொண்டு வந்து நிறுத்தும். அசிங்கம், அவமானங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஏன்னா முதல் பாயிண்ட்டு தேக ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்து அதிபதி 2இல் ஆட்சி நிலையில் இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அவங்க ரொம்ப சிறப்பாக அதில் பொருளாதார மேன்மை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு பக்கம். அல்லது அவங்க பிறந்த வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் அவங்க பிறந்த வீட்டில் இருந்து, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, இல்லை அதாவது உங்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பிறந்த வீட்டில் இருந்து அவங்க ஜுவல்ஸோ, லிக்விட் கேஷோ அல்லது பொருளாதார மேன்மையோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்தது 8ஆம் இடம் ராகு பகவான் இருக்கிறார். 8ல் ராகு இருக்கிறது என்ன ஒரு நிலை அப்படின்னா, வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றுவார்கள். எந்த ஒரு குறையும் இல்லை. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உள்நாட்டில் வசிப்பவர்களுக்கு சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம்.
அவ்வளோதான விட 8ஆம் இடம் அப்படின்னும்போது 8ல் ராகு இருக்கிறதால ஏதாவது ஒரு இடர்பாடுகள், சில பிரச்சனைகள், சில உங்கள் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதுவும் தசாபுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதுவும் நிகழாது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் தாராளமாக வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், படிக்க. அதுவும் 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால பிள்ளைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம். அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ கண்டிப்பாக சேர்ந்து படிப்பாங்க. தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு. ஒரு சில ராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்களோ படிக்க போகிறாங்களோ, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலா என்ற பெயரில் சென்று வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தை உங்கள் ராசிநாதன் பார்க்கிறார், சுக்கிர பகவான் பார்க்கிறார். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பார்வை வேறு இருக்கிறது. புதனும் பார்க்கிறார், பாக்கியாதிபதி புதனும் பார்க்கிறார். அதனால் ஓரளவுக்கு தசாபுத்தி அடிப்படையில் நல்லது நடக்கணுங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது வேலைவாய்ப்பு சிறப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். சிலருக்கு சில இடர்பாடுகள், கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். சனி பார்க்குறதால மெனக்கெடணும். 8 ஹவர் டியூட்டினா உங்களுக்கு ஒரு 10 ஹவராவது வேலை பார்த்தா தான் முடியும். மற்றபடி லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் என்று சொன்னால் 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சொந்த தொழில் செய்யும் அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு என்ன சலுகைகள் அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த சலுகைகள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் மார்கழி மாதம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதங்க. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஆதலால் உங்களுக்கு பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆடிட்டர், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் கூட எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருப்திகரமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த துலா ராசிக்கு 4 நாள் சந்திராஷ்டம தினம் வர இருக்கிறது. 2, 3, 4, 29 மார்கழி தமிழ் மாதத்தை தேதியைத்தான் நாம் குறிப்பிடுகிறோம். 2, 3, 4, 29 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.